என்னடி யோசிக்கிற? பயமா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ் ஏறிட்டாங்களாம்மா. சுடுதண்ணி ஆறதுக்குள்ளார குளிச்சுட்டு சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிடு. தா கலை, நீ மூச்சு விடுறத கூட அவங்க கவனிப்பாங்க. பார்த்து சூதானமா நடந்துக்க. ம், போ. ஏங்க சீக்கிரம் வாங்க. ஏமா கத்துற? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பஸ் ஏறிட்டாங்களாம்மா. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவங்கள கூட்டு வந்துருங்க. இந்த தண்ணியை நிப்பாடி போட்டு சீக்கிரம் குடிடி, அவங்க வந்துட போறாங்க. மெயின் ஆஃபீஸ் அங்கே தான். மாதத்துக்கு ஒரு முறை போவேன். என்ன தண்ணி தான் நம்ம ஊர் மாதிரி வராது. ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். என் மச்சனை தீரன். ஹாய், ஐ எம் தீரன். டேய், உப்புசமாக இருக்க அந்த பேனை போய் போ. இப்போ வர வர பொள்ளாச்சி கூட மெட்ராஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஓர் வெயில். எனக்கு எதுக்கு இதை போய் அவங்க? நீ சும்மா இருமா, நீ சும்மா இருமா. இது என் தங்க குஞ்சு சீர் பண்ண போது எடுத்தது பாருங்க. ஏங்க, நீங்க எப்படி வேணா இருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. என்னடி சொல்ற? ஒண்ணுமே கேட்கலையா? இந்த விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? என்ன படிச்சிருக்க? வேலைக்கு போகலையா இல்லையா? அட்லீஸ்ட் தனி கொடுத்தனமா இல்லை கூட்டு குடும்பமா? எதுவுமே கேட்கலையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டானா? சரியான மாக்கானா இருப்பான் போலையே. சரி, ஃபோனை கொடு. நீங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாப்பிள்ளை. கண்ணு முன்னு தெரியாதவனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி வச்சு அவள் கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்னான்னா அவளை ஆற்றுல தள்ளித்து நானும் விட்டத்தில் தொங்கிடுவேன். எனக்கு இந்த சம்மந்தம் வேணாம். சரளா, ஏம்மா இப்படி பேசுற? சத்தியமா சொல்லு, அவன் தாத்தன் கீழ் சாதிக்காரன் உனக்கு தெரியாது? அடேங்கப்பா, கொட்டாம்பட்டி ஜெயந்திக்கு தெரிஞ்சுக்கிறது உனக்கு தெரியாதாக்கும்? அவன் தாத்தன் நம்ம பொண்ணை கட்டினான்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் நம்ம ஆளுங்களா ஆயிடுவாங்களோ? இது நல்லா இருக்கே. நல்ல குடும்பம், நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ யாரோட வேணாலும் பழகுவப்பா. உன் கொள்கை, சமத்துவம், மசரெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில வச்சுக்க. வீட்டுக்குள்ள கொண்டு வராத. மனுஷன் பேசுவானா? பேசாத போ. உன்னை யார் பேச சொல்ற? இங்க வர, என் தங்கச்சி அவ பொண்ணை பெரிய இடத்துல கொடுத்துருக்கா. நானும் அப்படித்தான் என் பொண்ணை ஒரு பெரிய இடத்துல தான் கொடுப்பேன். இப்போ என்ன உனக்கு? இப்போதானே முதல் வரன் வந்திருக்கு. அடுத்தடுத்து நல்லதா வரும், பார்த்து கொடுத்துட்டு போகிறோம். பேசுறான் பைய. சத்தம் போட்டு பேசாது, எல்லாரும்
ரோட்ல இருக்கிற கண்டவனுக்கெல்லாம் உன் பொண்ணை கட்டி கொடுத்துரு. அதைத்தானே நீ ஆசைப்படுற? கொண்டு வந்தான் பாரு ஒரு ஆளை. யப்பா. ரொம்ப நாள் ஒரு கிலோமீட்டர் போகண்டா, நின்று போதுடா, பெட்ரோல் அடிச்சுட்டு வருது வயிறு. ஏமா அறிவு இல்ல, தள்ளிட்டு வா, பஸ்ல ஏறி சாவாத. கோட்டை கீழே ஓடிட்டு வந்துட்டு இவங்கடா இங்க இருக்கா? சிவிலா கிரிமினலா? டிவோர்ஸா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. அவங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிஆர்பிசி எல்லாம் நம்ம ஃபேவர் தான். பையன் சைட்ல இருந்து காசு வாங்குற வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்க. 1, வேலைக்கு எங்கேயும் போயிடாதீங்க. அப்புறம் நஷ்டீடு வாங்க முடியாது, பார்த்துக்கோங்க. 2வது, வேற கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பையன் சைட்ல இருந்து மினிமம் ஒரு 5 to 10 லட்சம் வரைக்கும் ஆலிமணி வாங்கி கொடுத்துட்றேன். கேஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க. சீக்கிரமா நான் முடிச்சு கொடுக்குறேங்க. அப்புறம் அந்த வர அமௌண்ட்லேருந்து உங்களால் என்ன முடியுமோ அது பார்த்து பண்ணீங்கன்னா ஃபைன் தாங்க. இல்லைங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்க தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இதாங்க அவர் அனுப்பிச்ச நோட்டீஸ். ஏய், நான் சார் கீழே போகிறேன், சீக்கிரம் வந்து சார். டீ சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. ஏங்க, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் மறைக்காம ஓப்பனா பேசுங்க. அப்பதான் கேஸ் எடுத்து நடத்த முடியும். என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க, அதனால டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஏங்க, கோர்ட்ல குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஒரு காரணமா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு வாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் இப்போதைக்கு பேசிக் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டுங்க. இமீடியட்டாக கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இயரிங் அப்போ சொல்லி அனுப்புகிறேங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேங்க. ஏங்க, இப்போ நீங்கள் தங்கிட்டு இருக்க அட்ரஸும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தானே? இல்லைங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், ராமநாதபுரம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. The game is this or that. I will give you 2 options and you have to choose one. கரெக்டா டக்குன்னு சொல்லிடு. கடைசியில நான் உன்னை பார்க்காமலே உன் கேரக்டர் பத்தி ஃபுல்லா சொல்லிடுவேன். ஓகேவா? ஏன் கேரக்டர் பத்தியா? சான்ஸே இல்ல. Trust me. ஒருவேளை நான் சொல்லிட்டேன் வெச்சுக்கோயேன். This Saturday you should be guest to my house party. ஓகேவா? டேய் முதல்ல என்ன பார்த்துட்டு ஓடாம இரு, அப்புறம் வீட்டுக்குலாம் இன்வைட் பண்ணலாம். பட் எனிவே ஐ அம் ரெடி ஃபார் தி கேம் ஆக்சுவலி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, chill. Let me start. அப்பா or அம்மா? அப்பா. Dhoni or Sachin? Dhoni. Weed or wine? Weed. Capitalism or communism? Communism. Black or pink? Black. Son or daughter? Daughter. Snow or rain? Rain. Love marriage or arranged marriage? கருவோண்டா, ரெண்டுமே எனக்கு செட்டே ஆகல, பிடிக்கவே பிடிக்காது. டேய், டீ குடிக்கிறதுக்கு யாராவது டீ கடையை வாங்குவாங்களா? து Hey, போட்டுக்கோ. சீரியஸ்லி எனக்கும் இந்த கல்யாணம் கருமாந்திரம் சுத்தமா பிடிக்காது. பட் இந்த டீ மட்டும் அப்பப்போ பிடிக்கும். சரிங்க சார், பேச்செல்லாம் மாத்தாம என் கேரக்டர் பத்தி ஏதோ சொல்லுவேன்னு சொன்னீங்க. ஓ யா, ஓகே ஃபைன். இருக்கிறத விட்டுட்டு ஃபேண்டசிக்கு ஆசைப்படுற பொண்ணு நீ இல்ல. பனிக்கு நடுவில் ஜோனு பேர மழை. உனக்கு லைஃப்ல எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்காது. யூ would have gone through a lot to finally hit your helicopter shot.
அப்புறம் நீ ஒரு கிளீஷேக்குள்ள இருக்காத, ஒரு டிராமாக்குள்ள அடங்காத கஞ்சா குடிக்கி, அப்புறம் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற தனி உடைமை எல்லாம் பிடிக்காம எல்லாத்துக்கும் எல்லாங்கிற பொது உடைமை கடைபிடிக்கிற ஒரு மாடர்ன் மார்க்ஸ். மொத்தத்துல நீ ஒரு வெளிச்சமான கருப்பு. யூஸ் கொடுப்போம். வாவ், அப்ப பார்ட்டிக்கு இன்விடேஷன் அக்செப்டட். அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். But I'm really impressed. சரி, அட்லீஸ்ட் கெஸ் ஹவு டு ஐ லுக் லைக்? நீயா? சைட்ல பெரிய கொண்டை வச்சுக்கிட்டு பெரிய மீசை, அப்புறம் பழைய கருப்பு சொக்கா போட்டுக்கிட்டு தலைக்கு மேல ஒரு தலப்பம் போட்டு. ஆவி, திஸ் ஆர் தட் கேம் ஆனது ஒரு குத்தமா? எனக்கு குடுகுடுப்புக்காரன் இருக்கிற இரு, இதை நானே கழட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah. மே ஐ Yeah, unfold yeah. your blind? பா, ஹாய். Hi. குடுகுடுப்புக்காரன். சார், ஓப்பன் பண்ணா ஒரு அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். 2 பேர் மூஞ்சியும் நல்லா வேர்த்து விடவடிச்சு போயிருக்கு சார். அந்த அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு வராங்க, உட்கார வைக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தா மணமேடை சார். அது ஒரு நல்ல முகூர்த்தமான நாள். அரேஞ்ச் மேரேஜ் தான். மாப்பிள்ளையும் வந்து உட்கார்றாரு. சுற்றி சொந்த பந்தங்களும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க சார். ஐயர் தன் தட்டத்தை அப்படியே நீட்டுறாரு. அந்த தட்டத்துலேருந்து மாப்பிள்ளை அப்படியே தாலி எடுக்கிறார் சார். கெட்டி மேளம், கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அச்சக்கத்தை தூக்கி போடுறாங்க சார். அந்த தாலி அப்படியே ஹை ஸ்பீடில் அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுறாரு. முதல் முடிச்சு போடுறாரு சார், 2வது முடிச்சு போடுறாரு, 3வது முடிச்சு போடுறாரு, சுபம்னு போடுறோம் சார். அதுக்குள்ள படம் முடிஞ்சிச்சா? இல்லை சார், சுபமில் தான் சார் படமே ஆரம்பிக்குது. என்னன்னா, சுபம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா படமும் முடிஞ்சிருது சார். சுபமுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். அதனால தான் இந்த படம் பேரே சுபம்னு வச்சிருக்கேன் சார். கல்யாண வாழ்க்கையில் நடக்கிற சண்டை, பிரிவு, புரிதல், அனுசரித்தல், இந்த எல்லா எமோஷனும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டாக காட்டணுங்கிறது தான் சார் என்னோட ஆசை. அதனால தான் இப்படி ஒரு கதை எழுதினேன் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார், எனக்கு ஆலை சார். யோகி பாபு இருக்காரா? யோகி பாபு இல்லை சார். சரிம்மா, மேனேஜர் உன் நம்பர் வாங்கிட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன், நீ கிளம்பு. தம்பி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் யஷ்வந்த் சார். உங்கள் ஜாதகம் பிறந்த டைம் கொடுத்துட்டு போயிடுங்க. ஹலோ, நான் கீதா பேசுகிறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
எனக்கு அப்பவே தெரியும்டா, அப்பவே தெரியும். என்னைக்கு தனியா வேலை பார்க்கணும் ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சியோ அப்பவே தெரியும் நீ நல்லா வேலை பார்த்துருக்கேன். பொதுவா பசங்க வந்து ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்றதுன்னு ஹெல்ப் கேட்பாங்க, லவ் பண்ற பொண்ணை எப்படி வீட்டில் ஒத்துக்க வைக்கிறதுன்னு ஹெல்ப் கேட்பாங்க. ஆனா நீ கேட்டா பாத்தியா ஒரு ஹெல்ப், பிரெக்னன்ட் ஆயிட்டா அபார்ட் பண்ணும். நீ டிஃப்ரெண்டா, நீ டிஃப்ரெண்டா. இந்த பிளேட் எடு சார் செஞ்சு போட. ஸ்பாட்ல எல்லாம் வெயிட் பண்ணி இங்க வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கு. போட. எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும், பெட்ல வந்து பொண்ணு வீரியமா இருந்தா பொண்ணு தான் பிறக்கும், பையன் வீரியமா இருந்தா பையன் தான் பிறப்பான் அப்படின்ட்டு. உனக்கு பொண்ணு தான் மச்சி, கன்ஃபார்ம். நீ டிஃப்ரெண்டா, நீ டிஃப்ரெண்டா. இந்த மேரேஜ் கான்செப்ட் எவன் எதுக்காக எப்படி கண்டுபிடிச்சான்னு கண்டுபிடிக்கவே முடியல. உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? வாழ்க்கையில் பொண்ணே கிடைக்காதவன் தான் ஆரம்பிச்சிருப்பான். ஆக்சுவலி இந்த மேரேஜ் இல்லைன்னா இந்த இன்செக்யூரிட்டிஸ், சேவிங்ஸ், கலாச்சாரம், சம்பிரதாயங்கள் எல்லாமே உடஞ்சிரும். ஃப்யூச்சரை பற்றி அவ்வளோ பயம் இருக்காது. லைஃப்பை பற்றி ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கும். அதை விட முக்கியம் சந்தோஷமாக சாகலாம். பட் அதுக்குன்னு தனியாகவே இருக்க முடியும்? ஜஸ்ட் ஆஸ்கிங். இல்லை, அதுக்குன்னு தனியாக இருக்கணும்னாலாம் இல்லை. எங்க பாரு, இப்போ உனக்கு ஒரு பூவை பிடிச்சிருக்குன்னா அதை புடுங்கிறதுக்கு பேர் லவ் இல்லைல்ல. அதை தண்ணி ஊற்றி ஸ்மெல் பண்ணி அது இருக்கிற இடத்துலயே ரசிச்சு அனுபவிக்கிறது தான் அழகே. அதை விட்டுட்டு இது எந்தன்னு சொல்லி தலையில வச்சா அவ்வளோதான், ஒரு நாள்ல ஆடிடும். புரியல, புரியுற மாதிரி சொல்லு. Okay, I'll explain. See, what I'm trying to explain is, நீ கை கொடு. ஒரு 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 ப்ராப்பர் கம்பேனியன்ஷிப். ஒருத்தனுக்கு ஒருத்தியா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தரா. சரி, நான் உனக்கு கேட்கட்டா? வேணாம் வேணாம் வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ் எடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ் வேணாம். ப்ளீஸ் ஒரு வாட்டி எனக்கு கேட்க போறேன். ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம் வேணாம். நான் இந்த பூக்கு தண்ணி ஊற்றி ஸ்மெல் பண்ணி ஒடுங்காம ஒருத்தருக்கு ஒருத்தரா ப்ராப்பர் கம்பெனியன்ஷிப், ஆஸ் யூ செட், ஃப்ரீயா யாருக்காகவும் எதையும் மாத்திக்காம நம்ம நாமளா இருப்போம், ஆனா ஒண்ணா இருப்போம். ஓகே? அப்போ சேர்ந்தே வீடு பார்க்கலாமா? அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஏதோ தாத்தா ஜாதின்னு நிப்பாட்டிட்டாங்க. கல்யாணம்னா என்ன, இன்னைக்கு பார்த்து நாளைக்கு முடிக்கிற விஷயமா? எனக்கெல்லாம் எப்போ பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும்ல. ஏண்டி இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற? ஹாஸ்டல் ஷிஃப்ட் பண்ணுறேன்டி. ஏன்? எங்க? லிவிங் டுகெதர். சும்மா இருக்கு. யாரு? அந்த பிளைண்டட் கையா? 3 வருஷத்துல உன் அளவுக்கு மாறின ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடி. இவனையாவது கல்யாணம் பண்ணிப்பியா? இல்ல இந்த கல்யாணம் கூட பண்ணிடலாம், ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு நினைச்சாதான் பயம். நீ பாட்டு இது முடியட்டும், அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வரணும், விசாரிக்கணும், கை நினைக்கணும், நிச்சயம், கல்யாணம். நீ என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்போது இப்ப ஏன் யோசிக்கிற? அதை விட்டு தொலைய. ஆனா ஒண்ணு கலை, இப்படியே இருந்தா ஒரு நிம்மதியே இருக்காதுரி. யூ நோல, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நமக்கு ஜாலி தான். இங்க மாதிரி அம்மாலாம் அங்க வந்து தொண்ணன்ட்டு எதுவுமே சொல்லாது. அங்கெல்லாம் நம்ம வச்சதுதான் ராஜ்யம், நம்ம வச்சதுதான் சட்டம். The way he holds my hand, அவன் மூச்சு காத்து என் மேல படும்போது, தினமும் காலையில எந்திரிச்சு எனக்கு லவ் யூ சொல்லும் போது, இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுரே. நீ சித்தி கூப்பிடுறோம். நீ வாடா புக்க, வாடா போ, வாடா தங்கமயிலே. ஏய், போன வாரம் ஊருக்கு போயிருந்தியாடி? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அம்மா பார்க்க போயிருந்தேன். இங்க பாரு, உன் புருஷன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். யாருக்கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேசுற பாரு. தங்கம்மா சிரிக்கிறியாடி தங்கம்? டேய், நீயே பெரியவனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? பெரியம்மா பண்றதை பார்த்தா அப்படிதான் நடக்கும் போல.
சங்கத்துலேருந்து ஒரு ஜாதகம் அனுப்பியிருக்காங்க. அதில் மாப்பிள்ளை ஃபோட்டோ கூட இருக்கு. என்னமோ எழுதியிருக்கு. அடுத்த வாரம் வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன் நாங்கள். பாரு. ஆமாங்க. அவர் இல்லை பட. மாமா நீ ரொம்ப திட்டுறியான். அவ்வளோதான் உனக்கு. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன அடிச்ச சரக்குக்கு விசுவாசமாக்கா? பட வயிறு. வாங்கிக்க. என் ஆள் என்ன சொல்றான்? திட்டினாளா? என்ன புதுசா? அம்மா தான் என்ன யோசனையில் இருக்காங்கன்னே தெரியல. பேசாம நானும் அம்முச்சி மாதிரியே குழந்தையில கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா ஏன்பா அப்பெல்லாம் குழந்தையில கல்யாணம் பண்ணாங்க? நீ சுயமா திங்க் பண்ணா நாங்கள் எப்படி ஒன்று அடிமை நினைக்கிறது. அதான் சொந்தத்துல கல்யாணம் பண்றது. சொத்தை காப்பாத்த. அரேஞ்ச் மேரேஜ். ஜாதியை காப்பாத்த. இந்த தாலி. இங்க பாரு, நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில். பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்புறுப்பு. ஆமா. இங்க பொண்ணு எந்த ஜாதிங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த 2 சொட்டு யாரு அதுதான் பிரச்சனை. ஏன்? பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்புறுப்பு. பொண்ணு வயசுக்கு வந்தா ஊரெல்லாம் கூப்பிட்டு சீர் வைப்போம். அதே பொண்ணு கோயிலுக்குள்ள வந்தா வராதே தீட்டு தள்ளி வைப்போம். ஏன் தெரியுமா? பிறப்புறுப்பு எல்லாம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தானே அவன்லாம் எங்கிருந்து வந்தான்? பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்புறுப்பு. இந்த கரகு தான் மாமா ஃபாரின்ஸ் மாதிரி லிவிங் டுகெதர்னு இருந்துறது. அப்படின்னா அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். தாலி கட்ட தேவையில்லை. அந்த ஊருக்கு நானும் வரட்டுமா? ஓகே. எந்திரிக்க. 2 கிழவனுக்குள் லவ் டப் பாரு. கிளம்பு. ஆளு மூஞ்சு. இரு அம்மாட்ட சொல்றேன். ஃபாரின் அம்மா ஃபாரின். 3 மணி ஆச்சு. ஏந்திரிங்கடா. எல்லாரும் வீட்லயும் போய் பெல் அடிச்சுட்டு ஓடிடலாம். நான் போய் அடுத்த வீடு தேடுறேன். ஏய், குங்ஃபு பாண்டா பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேனே. ஏன்? நான் பார்த்துட்டே இருக்கேன். Look at your eyes. The most fluid part of your body. Fresh and vivid. Look at your cheeks. Oops, மாதிரி இருக்குடி. Look at you and your weird explanations. Look at your lips. Kanji Kajendra. Hey. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே. டேய், அதெல்லாம் அதுவா நடக்கணும்டா. இட் ஷouldn't be forced at all. ஆல்ரெடி நம்ம தனியா பல நைட்ஸ் பார்த்துருப்போம்ல. சுத்தான ஆர்கானிக்கா நடக்கும். சரி, ஆக்சிடென்ட்டா ஆர்கானிக்கா சொல்ற. சப்போஸ் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா கட்டிக்கோன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேல்ல? உங்களால பிரெக்னென்ட் தான் ஆக முடியும், வைக்க முடியாதுல்ல. நான் சொன்னேன்ல நம்ம ஃப்ரெண்டு இவர் தான். இசோமிஃபின்னு 2 டேப்லெட் இருக்கு. போட்டால் 1 வாரம் ஃபுல் பிளட் லாஸ் ஆகும். அப்போ ரெஸ்ட் எடுத்தால் 1 வாரத்தில் திரும்ப நார்மல் ஆகிடும். நீ கேட்டதுனால தான் பண்ணுறேன். ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த டேப்லெட் கொடுக்கவே கூடாது, தெரியும்ல? சரிண்ணா. சரி, நாளைக்கு நைட்டு எடுத்து வைக்கிறேன். சரிண்ணா, கால் பண்ணுறேண்ணா. இங்கே வாங்க. எத்தனை மாதம் சொன்னேன்? இதை நீ தான்டா சொல்லணும். 4 மாதம். 4 மாதம்? 2 மாதம்னா டேப்லெட் வேலை செய்யும். 4 மாதம் பேசாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலே போயிடுங்களேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க. நாளாக ரிஸ்க்கு.
நம்பர் 1201 2020 ஆஃப் கேட் பாலாஜி நடராஜன் மிஸ்ஸஸ் நேத்ரா. ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஹியரிங்கில் கவுண்டரும் எவிடன்ஸும் பார்த்துக்கலாம். அடுத்து சங்கத்திலேருந்து கவர் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? உன்னை படிச்சு பார்த்துட்டு உடனே உங்களால பதில் சொல்ல முடியாதா? உனக்கு ரொம்ப தான் கொழுப்பாய் போச்சு. நறுக்கி போடுவேன் நறுக்கி. இந்த கோவத்தெல்லாம் நீ வேற எங்கேயாவது வச்சுக்க, இங்க வேண்டாம். காலகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா 4 பிள்ளைய பெத்து போட்டிருப்ப, நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். என்னத்த பண்றது, சரகம் என்ன பிடிச்சிக்கிட்டு ஆட்டுது. நான் என்னத்த பண்ணி தொலைஞ்சணும், ஏன் அப்பனை சொல்லணும், இங்க கொண்டாந்து விட்டான் பாரு. வாடி வாடி வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னமோ இருக்கேன். ஏனுங்கம்மா? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னடி அழைச்சிட்ட? என்னங்கம்மா பண்றது, ஒரே அலைச்சலுங்க. அக்காவுக்கு தான் கல்யாணம், ஆனா நான் தான் அலை நனைஞ்சிட்டு இருக்கேனுங்க. நீங்க என்ன டை போட்டிருப்பீங்களா? போட்டோம். வாங்கடி வாங்கடி. எப்போ வந்தீங்க? வா வா. இரு, நான் உன்னை வெளியே கூட்டு போல, நீ என்ன உள்ள கூட்டு போயிட்டு இருக்க. மா, நகை கடைக்கு போனுங்க. எவ்வளோ அனுப்பிச்சு? எனக்கு ஹெட் பெயினா இருக்குடி. ஒழுங்கா வாடி. ஏன் இங்க உட்காந்துட்டு முட்டையா பொறிக்க போறேன்? கூப்பிடுறா இல்ல, போயிட்டு வா போ. ஒழுங்கா போ. சரி சரி, போட்டு வராரு. சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரிம்மா சரி. மித்ரா, அம்மா சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்லி உங்க புரோக்கர் நம்பரை கொஞ்சம் அனுப்பி வைமா. சரிங்கம்மா. இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸா? ஆமா. ஹாரம் எங்க இருக்கு? அந்த சைடு. அந்த சைடா? ஆமா. ஓகே. நீ என்னடி இங்க நின்று இருக்க? உன்னை இதுக்கு தான் கூட்டு வந்தனா? போய் ஏதாவது பாரு. அக்கா இவளுக்கு போட்டுடுங்கக்கா. அக்கா இந்த நெக்லஸ் எடுங்க. இது எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்குடி. செட்டே செமையா இருக்கு. கழட்டி கொடு. டீ இங்க பாரு, சூப்பரா இருக்கு. இதே வாங்கிக்கலாமா?